சென்னையில் ஆபரண தங்க விலை நேற்றைய விட இன்று கடும் சரிவு. அதாவது இப்போ 1,20,000 இருந்த இன்னைக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் வெறும் 10,000 ரூபாய்க்கு வந்திருக்கு. யாரெல்லாம் நகை பிரியர்களோ அவங்கெல்லாம் பக்கத்தில் அருகாமையில் உள்ள கடைக்கு கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கியாவது போய் ஃபஸ்ட்டு பொண்ணுங்களுக்கு நகை வாங்கி சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா 1,20,000 தாண்டி போய்கிட்டு இருந்த தங்க விலை திடீர்னு ஈரான் இந்த இஸ்ரேல் அமெரிக்கா போர் நடக்கனால திடீர்னு சரிஞ்சிருச்சு. பெட்ரோல் டீசல் விலை கேஸ் வேறு கிடைக்கல. இதுங்கெல்லாம் கூடுறதுனால இப்போ கேஸ் தட்டுப்பாடு கூட அதிகமாக இருக்குது. அதனால் தங்கத்தின் விலை கடும் சரிவு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன பின்னாடி வீடியோ பார்த்துட்டு கழுவி ஊற்றிடாதீங்க. கடும் சரிவாம் தங்கத்தின் விலை. என்ன சரிவு? ஒரு சவரனுக்கு 650 ரூபா குறைஞ்சிருக்கு. 1,00,000 ரூபாய்க்கிட்ட இருக்குது. 1 லட்சம்னா நாங்களாம் ஒரு வருஷத்துக்கு கூட 1,00,000 ரூபாயை சம்பாதிக்க முடியாது. கொள்ளையடிக்கிற வீட்டில் இருக்கோம். இவ்வளோ தங்கம் வாங்குறதுக்கு காசு ஏழை எளிய மக்கள் வீட்டில் எப்படி இருக்கும்? இதில் வேறு கடும் சரிவுன்னு சொல்லிட்டு இந்த டிவியில் போடும்போது பார்க்கும்போது டிவியை ஒரே உடைக்கலான் இருக்குது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின காசில் அதனால் உடைக்க தோணாது. அது மாதிரி தான் கடும் சரிவுனா என்ன தெரியுமா? எங்களால் 10,000 ரூபாய்க்கு இப்போ விற்றா கூட வாங்க முடியாத நிலமை தான். அந்தளவுக்கு நாங்களாம் ஏழ்மையானவங்க. ஓகேவா? இந்த காமெடி யூடியூப் இன்ஸ்டாவில் காமெடி வீடியோ தங்க விலை 1,00,000 ரூபாய் ஆயிடுச்சு, வாங்க முடியலை. அப்போ 10,000 ரூபாயில் இருக்கும்போது அப்போவும் இப்படி தான் இருந்தேன். அந்த மாதிரி தான் எங்களுக்கெல்லாம். ஓகேவா? தயவு செய்து பெண்கள் வச்சுருக்கோம், கட்டி கொடுக்குற கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இந்த 1,00,000 ரூபாய்ங்கிறதெல்லாம் எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு கனவு. தங்கம்லாம் போட முடியும். பித்தாலையே வாங்க எங்கள்கிட்ட காசு கிடையாதுங்க. ஏன்னா தங்க விலை ஏறினோன்னா பித்தாலை ஒரு கம்மல் வாங்கினாவே 500 ரூபா. பித்தாலே வாங்க எங்ககிட்டலாம் காசு கிடையாது. தயவுசெய்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கடும் சரிவு இவ்வளோ குறைஞ்சிருச்சு. 1,00,000 ரூபாயில் 2,640 ரூபா குறைஞ்சிருக்கான். இதில் 1,08,000 ரூபா 1 கிராம் 1 சவரம் தங்கம் செய்கூலி சேதாரம்னு போனால் அது ஒரு 20,000 1,20,000 ரூபா வரும். ஒரு சவரம் எடுக்கவே நாங்களாம் 10 வருஷம் உழைக்கணுங்க. கடும் சரிவு கிடும் சரிவுலாம் போட்டு சும்மா இருக்கிறவங்க கடுப்பேற்றாமல் இந்த மாதிரி முதல்ல போடுறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. குறைஞ்சது ஒரு 30,000 ரூபாய்னாவது வரணும். வந்தால் தான் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க முடியும். இல்லைன்னா இதெல்லாம் எங்களுக்கு பெரிய காசு. சும்மா தேவையில்லாமல் புரளி இந்த மாதிரி கிளப்பி விட்டுட்டு கடும் சரிவு கிடும் சரிவு அங்கே போர் நடக்கிறனால இந்த மாதிரி ஏறிடுச்சு, இங்கே போர் நடக்கிறனால இந்த மாதிரி ஏறிடுச்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. இது என்ன பண்ண முடியுமோ ஃபஸ்ட்டு பண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது காண்டாக இருக்குது. ஆமாம் தானே மக்களே?